Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து சிம்பிள் அண்ட் எம்மியா ஒரு பேபிகார்ன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேபிகார்ன் ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு பேக் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். பேபிகார்ன் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வெட்டிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு தண்ணி சூடு பண்ணுங்க. ஓரளவுக்கு இந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம பேபிகார்னை இதில் வேக வைக்கிறதுக்காக போட்டுடலாம். இந்த ஒரு பேக் பேபிகார்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8 to 10 நிமிஷம் வரைக்கும் இதை வேக விடுங்க. இந்த பேபிகார்ன் வேக வைக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடணும். அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும் உப்பு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வெந்துடும். நல்லா நீங்கள் ஒரு கத்தியில் குத்தி பாருங்கள், நல்லா கத்தி உள்ளே இறங்குதா அப்படின்னு. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப கம்மியான எண்ணெயே போதும். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டாலே போதுமானது. எந்த ஒரு காயையும் நம்ம வேக வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பொரியல் மாதிரியோ ஒரு ஃப்ரை மாதிரியோ செஞ்சால் அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாக தான் தேவைப்படும். எண்ணெய் சூடானதும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டோட ஃப்ளேவர் இதுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ நல்லா பூண்டு வறுபடணும். எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் இறங்கணும். பூண்டு லைட் ப்ரௌனாக வறுத்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 போதும். வெங்காயத்தை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் குடமிளகாயை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட இந்த குடமிளகாயை ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பேபிகார்ன் இதில் சேர்த்துக்கலாம். பேபிகார்ன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 3 to 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாலேயே பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா பேபிகார்னில் இறங்கணும். இந்த பேபிகார்ன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் மஞ்சூரியன் மாதிரியே இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஸ்லாம் பேபிகார்னில் இறங்கினதுக்கப்புறமா கடைசியாக வெங்காயத்தால் பொடியாக நறுக்கி இதில் தூவி விட்டுடலாம். வெங்காயத்தால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக ஒரு பேபிகார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சைனீஸ் ஃபுட் லவர்ஸ்லாம் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மஞ்சூரியன் டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.